யாருக்காகவும் யாரும் சாரி கேட்க வேண்டாம் பெனி சிஸ்டர், நான் உங்களை கேட்கிறேன். இல்லை, ஏன் லைவ் வர்றதுனால உங்களுக்கு என்ன ஆக போகுது? பட்டு என்ன சொல்கிறது, சரி ஒரு போர் அடிக்குதா, சரி ஒரு என்டர்டைனுக்காக சரி 4 பேர்கிட்ட பேசலாம் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து லைவ் வரோம். பட் இதனால் நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதை தான் நானும் சொல்லுவேன். யாருக்காகவும் எதுக்காகவும் வந்து நம்ம வந்து இதை எதுக்காக யூஸ் பண்ணி வரோம் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. சும்மா என்டர்டைன், அவ்வளோதான். அதான் அவ்வளோதான் மாதிரி. அதுக்காஸ்டி நம்ம வந்து இதில் நமக்கு என்ன கிடைக்க போகுது? ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. டானியா, டே உள்ள வாங்கடா. நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க? நீங்கள் வந்து கஷ்டப்படுறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லை. ஓகே, பேசுகிறவங்க பேசிட்டு போட்டோம். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? நம்ம ஒரு என்டர்டைமுக்காக தான் வரோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கலாம் ஏன் கவலைப்படுறீங்க? ம், ஓகே ஓகே கூல், அவ்வளோதான். வேறு என்ன செய்ய முடியும்? பொதுவாகவே இங்கிட்ட இருக்கிறவங்க அப்படி தான். ஏதாவது ஒன்று சொன்னால் இன்னைக்கு அது தப்பாக தான் எடுத்துக்குவாப்பில். அப்படி தான் லைவே அப்படின்னு நினச்சிருப்பான், வேறு ஒன்றும் இல்லை. டானியல், 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 ஓகே. என்னம்மா முட்டாய்க்கு எங்கே போவேனா? ஜெகன் வேணா நீங்கள் வந்து காமெடியா? சுபா என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை? முட்டாய் வேணுமாம்மா? முட்டாய்க்கு நான் எங்கேம்மா போவேன்? முட்டாய் திங்கக்கூடாதும்மா. முட்டாய்